குழந்தைங்க கிட்ட கத்தவே கூடாது. ஏன் தெரியுமா? ஆய்விலே நிரூபணம் ஆயிருக்கு. குழந்தைங்க கிட்ட நீங்க அடிக்கடி கத்தி, மிரட்டி பேசும்போது, குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கவழக்கம் அப்படிங்கிறது கத்துக்க முடியாம போகும். அது அவங்க வேணும்னு பண்றது கிடையாது. இயல்பாவே அவங்களுக்குள்ள உருவாகக்கூடிய ஒரு நேச்சுரல் ட்ராமானால அவங்களால நிறைய நல்ல பழக்கங்கள கத்துக்க முடியாம போகும். அதுக்கு பதிலா பயம் அதிகமாகும். அவங்களுக்குள்ள எதுக்கெடுத்தாலும் பயம். பயந்து பயந்து பேசுறது, பயந்து பயந்து அவங்களுடைய கருத்துக்கள வெளிப்படுத்துறது, ரியாக்ஷன் குடுக்கறதுக்கு கூட பயத்துல வெளிய வர்றது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஏன் வருதுன்னா, பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட ரொம்ப கத்துறதாகட்டும், இல்ல யாராவது ஸ்ட்ரேஞ்சர் கத்துறது, இல்ல தெரிஞ்சவங்க கத்துறது, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு அதிக பாதிப்பு குடுக்கும். அதே மாதிரி அவங்க கிட்ட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை சுத்தமா இல்லாம போக ஆரம்பிக்கும். நம்ம கிட்ட இருந்து, அதாவது யார் கத்துறாங்களோ அவங்க கிட்ட இருந்து விலகி போகுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பலவிதமான ஆய்வுகள்ல தகவல் வெளியாகியிருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு அன்போடு சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நல்ல ஒரு பழக்கமா இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பா அன்பா சொன்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதும் ஆய்வுல வெளியாகியிருக்கு. ஸோ மக்களே, இது நல்லா இந்த தகவலெல்லாம் மனசுல ஏத்திட்டு குழந்தைங்க கிட்ட அன்பா பழகுங்க, அன்பா சொல்லிக் கொடுங்க, அன்பா மட்டுமே பேசுங்க.